வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யாத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها. கண்ணியமும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து திருமறை குர்ஆனில் இருந்து சில குறிப்பிட்ட வசனங்களை உங்களுக்கு மத்தியில் சொல்லி தரப்பட்டு அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு பதில்கள் மற்றும் அதனுடைய விளக்கங்களை நாம் அறிந்து வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் சில வாரங்களாக சூரா அல் அஹ்ராஃப் என்ற 7வது அத்தியாயம் தொடர்பான பல்வேறு வசனங்களுக்கான விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அதில் குறிப்பாக சில வாரங்களாக இந்த அஹ்ராஃப் சூராவில் நபிமார்கள் தொடர்பான சில செய்திகளை நாம் பார்க்கிறோம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு லூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்று ஏறத்தாழ ஒரு 4-5 நபியினுடைய வரலாற்றினுடைய சில குறுகிய பகுதியாக இருந்தாலும் மிக முக்கியமான அந்த வரலாற்றின் கருப்பொருளை நாம் அறிந்து கொண்டு வந்த அடிப்படையில் இறுதியாக இந்த வசனங்களில் நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பான சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இப்ப அதுல தான் 105வது வசனம் முதல் 130வது வசனம் வரை உள்ள வசனங்களில் கேள்விகள் கேட்கப்படும் என்பதை நாம் உங்களுக்கு அறிவுறுத்திய அடிப்படையில் நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பம் செய்வோம். இந்த யாரும் தர்ஜுமாக்களை பார்ப்பதோ மொபைல் போனை பார்ப்பதோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். முதலாவது கேள்வி ஆண்கள்ல இருந்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஃபிரௌன் என்கிற கொடியவன்ட்ட அனுப்பும் போது சில சான்றுகளை கொடுத்ததாக திருக்குர்ஆன் பேசுது. அது என்ன மாதிரியான சான்று தெரிந்தவர்கள் சொல்லுங்க. சரி, சரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கைத்தடி ஒரு சான்று. கைத்தடி எப்படி மாறியது? பாம்பாக மாறியது. இந்த ஒரு சான்றோட மட்டும்தான் போனாங்களா? வேற ஏதாவது சான்றுகள் உண்டா? இல்ல, நிறைய இருக்குது, வேற வேற வசனங்கள் வருது. நாம குறிப்பிட்ட இந்த அத்தியாயத்தில் இந்த வசனத்தில் இன்னொரு சான்றை பத்தி எல்லாம் பேசுறோம். சரி, வெண்மையாக இருக்கும். சான்றுகள் பொதுவாக ஏன் காட்டப்படுது? எதனால காட்டப்படுது? புரியல. சான்றுகள் கொடுக்கப்படும். சரி, அதாவது எல்லா நபிமார்களுக்குமே அல்லாஹ் சான்றுகளை வழங்குவான். அது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க ஒரு செய்தியில தெரியப்படுத்துறாங்க. உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் அற்புதங்களோடு தான் அனுப்பப்பட்டார்கள். எல்லா நபிக்கும் அல்லாஹ் கொடுத்துட்டான். ஒரு நபிக்கு இருந்த மாதிரி அற்புதம் இன்னொரு நபிக்கு இருக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை போட்டவுடன் பாம்பாக மாறியதை போன்ற ஒரு அற்புதம் தாவூது நபிக்கோ சுலைமான் நபிக்கோ இன்ன பிற நபிக்கோ அல்லாஹ் தரமாட்டான். ஆனா எல்லா நபிக்குமே மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை, அற்புதத்தை அல்லாஹ் வழங்குவான். நம்ம எல்லாரையும் செய்ய முடியறதை தான் நபிமார்களும் செய்வாங்க. அப்படின்னா அவங்கள நபி நம்ம ஏத்துக்க வேண்டிய தேவையே இருக்காது. நம்ம யாராலையும் செய்ய முடியாத ஒன்றை நபிமார்கள் செய்து காட்டுவார்கள். அதுக்கு பேர் தான் அற்புதம். அது அவர்களுடைய ஆற்றல் கூட கிடையாது. அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நேரத்தில் வழங்கி இருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இப்ப ஏன் இந்த அற்புதங்களை நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்றால், அற்புதங்கள் இல்லாமல் ஒருவர் தன்னை நபி என்று பேசுவாரே ஆனால் அவர் பொய்யர் என்று அர்த்தம். இப்ப நபிமார்களை ஏத்துக்கணும், அதுல மாற்றமே இல்லை. யார் நபின்னு வந்தாலும் ஏத்துக்கணும், இனி வரப்போறது இல்லை. அல்லாஹ் இந்த நபிமார்களுக்கான ஒரு யூனிஃபார்மா கொடுத்தது என்னன்னா அற்புதம்னு ஒண்ணு கொடுக்கறான்.
அப்படி அற்புதம் இல்லாமல் நபிமார்கள் தங்கள் வாதங்களை முன்னெடுத்து வைப்பார்களே ஆனால் மக்கள் ஏத்துக்கிறதுக்கு அவங்கள்ட்ட நியாயமே இல்லையே. நபிமார்கள் பக்கத்துல எந்த ஒரு நியாயமும் இல்லாம போயிடும். இது அல்லாமல் எல்லாருமே தங்களை நபி என்று சொல்வதற்கு வாய்ப்பாயிடும். நானும் நபிதான் அப்படியே பேச முடியும். அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல முசைலிமா என்ற ஒருவன் இருந்தான், ஒரு பெரிய குழப்பவாதி. ரசூலுல்லாஹ் இருக்கும் போதே அவனுக்கு தனக்கு ஒரு அற்புதம் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி தோற்றத்தை உருவாக்கணும். ஆனா அவன் தன்னை நபின்னு அவன் சொல்லல. எப்ப நபி மௌத்தானாங்கிற தகவல் தெரிஞ்சிருச்சோ இனிமே நான் தான் நபின்னு அவன் புதிதாக கதை கட்ட ஆரம்பித்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஆட்சி காலத்தில் யமாமா என்ற யுத்தத்தில் அவன் கொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிற செய்தி நம்ம வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அப்ப எல்லாருமே தங்களை நபி என்று சொல்லி நபிமார்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியத்தை பெறுவதற்கு வாய்ப்பு வந்துடும். அது வரக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, சில அற்புதங்களை நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். இந்த அற்புதம்னு உடனே மக்கள் இதுல ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டியது, நான் அவங்க விரும்பிய அற்புதம்லாம் கிடைக்காது, அவங்க விரும்பின அளவுக்கு கிடைக்காது, அவங்க விரும்பின நேரத்துக்கு கிடைக்காது. அற்புதத்தினுடைய மிக யதார்த்தமான உண்மை இதுதான். நீங்க ஒரு செய்தியில பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுக்கு குர்ஆனை தாண்டி சில அற்புதம் வழங்கப்பட்டதா ஹதீஸ் பேசுது. அதுல ஒரு முக்கியமான அற்புதம் என்னன்னு கேட்டா, சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய கைகள்ல இருந்து தண்ணீர் வடிந்தது. கையில இருந்து தண்ணீர்லாம் வடியாது, யாருக்கும் வடியாது. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு ஒரு முறை அப்படி நடந்ததாக சஹீஹ் புகாரி பேசுது. ஒரு முறை கல் பாத்திரத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு ஒளி செய்ய தண்ணீரை கொண்டு வந்து பள்ளிவாசல்ல சில சஹாபிகள் வைக்கிறாங்க. அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை வச்சு ஒருத்தரோ ரெண்டு பேரோ வேணா ஒளி செய்யலாம், அதுக்கு மேல செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹ் சொல்லி அந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணீர்ல கையை விடுறாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய நகக்கண்ணில இருந்து தண்ணீர் வடிய ஆரம்பித்தது அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்போ ரெண்டு பேர் கூட ஒளி செய்ய முடியாத தண்ணீர்ல பள்ளிவாசலில் இருந்த அத்தனை நபர்களும் ஏறத்தாழ 90க்கும் அதிகமான நபித்தோழர்கள் ஒளி செய்தார்கள் அப்படின்னு அந்த ஹதீஸ் பேசுது. இப்ப இது அற்புதம், இதெல்லாம் நடக்க சாத்தியமே கிடையாது. ஏன்னா உடம்புல இருந்து வேர்வை சுரக்கும், தண்ணி எப்படி சுரக்கும்? அதுவும் 50 பேர் 100 பேர் அதுக்கு மேற்பட்ட மக்கள் எல்லாம் ஒளி செய்யக்கூடிய அளவுக்கு தண்ணி எங்க இருந்து வரும்? அப்ப இது அற்புதம் தான். அப்ப அற்புதம்னா இது எல்லா நேரத்திலும் நடந்திருக்கணும்ல, நடக்கல. ஒரு பயணத்துல ரசூலுல்லாஹ் யுத்த களத்தை முடிச்சுட்டு பகல் நேரத்துல வராங்க. ஊருக்கு வர்றதுக்கு இன்னும் நெருக்கத்துல இருக்குது, ஆனால் தொழுகை நேரம் வந்து விட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கழுத்தில் உள்ள முத்துமாலை துளைக்கிறாங்க. 2 நேரத்தில் துளைப்பாங்க. ஒன்று இரவில் துளைப்பது, அது அவர்களுடைய அவதூறு சம்பந்தப்பட்ட செய்தி. இன்னொன்று பகல்ல துளைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க தெரியப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் மக்கள் எல்லாம் அந்த இடத்துல தங்கிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் பயணிச்சிருந்தாங்கன்னா அவங்க வக்து தொழுகை நேரத்துக்குள்ளே ஊருக்கு போயிருக்கலாம். இப்ப இங்க ஒளி செய்வதற்கு தண்ணீர் இல்லை, குடிக்க தான் தண்ணி இருக்கு, ஒளி செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய மனைவி செய்த தவறு தான் நாம இங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சஹாபாக்கள்லாம் நபி கிட்ட போல நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போறாங்க. அவங்க பொண்ணு பண்ண செய்தி தெரியுமா? நம்ம இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தா ஊருக்கு போய் சேர்ந்திருக்கலாம். அவங்க மாலையை தொலைச்சதுனால ரசூலை உட்கார சொல்லிட்டாங்க. இப்ப நமக்கு ஒளி செய்ய தண்ணி இல்லை, என்ன செய்யறது அப்படின்னா அது ஒரு பெரிய பேச்சு பொருளா மாறுச்சு. அப்ப அல்லாஹ் வசனத்தை இறக்கி தயமும் சட்டத்தை இறக்கணும். ஏன் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வின் கையில இருந்து தண்ணி வந்திருக்கலாமே, கொடுத்திருக்கலாமே அப்படின்னா இவர் நினைத்த நேரத்திலலாம் அற்புதம் நடக்காது, இவர் நினைச்ச அளவுக்கெல்லாம் அற்புதம் நடக்காது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. அவங்கள்ட்ட ஒரு சில ரொட்டிகள் இருக்கு, ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி அவங்க அன்பளிப்பா கொடுக்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, அந்த ரொட்டி வீட்டிலே இருக்கட்டும், நான் சில தோழரை அழைச்சிட்டு வரேன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த ரொட்டி ரசூலுல்லாஹ் வைத்துக்க காணாது. ஆனா ரசூலுல்லாஹ் ஏறத்தாழ 300க்கு நெருக்கமான நபித்தோழரை அழைத்து வந்தார்கள் அப்படின்னு செய்தி இருக்கு. பிஸ்மில்லா சொல்லி ரசூலுல்லாஹ் ரொட்டி எடுத்து சஹாபாக்கள் கொடுக்கறாங்க. எல்லாரும் வயிறு நிரம்ப சாப்பிடுறாங்க, ரசூலுல்லாஹ் சாப்பிடுறாங்க. அன்றைக்கு அந்த ரொட்டியில எந்த ஒன்றும் குறையல அப்படின்னு ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்ப 100கணக்கான பேர் சாப்பிட்ட போது குறையாத அளவுக்கு அந்த ரசூலுல்லாஹ்வால் அந்த இடத்துல உணவில் பரக்கத்தை அற்புதத்தை செய்ய முடியுதுன்னா ரசூலுல்லாஹ் ஏன் பட்டினி கிடந்தாங்க? ரசூலுல்லாஹ் ஏன் வயிறு ஒட்டிய நிலையில் தூங்குனாங்க? ரசூலுல்லாஹ் வீட்டுல ஏன் அடுப்பு பத்த வைக்கப்படல? ரசூலுல்லாஹ் ஏன் 3 நாட்கள், அதாவது 3 பிறை தாண்டுகிற வரை அடுப்பு பற்ற வைக்கப்படவில்லை? தொடர்ச்சியாக 3 நாட்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை? பேர்ச்சம்பழத்தின் தண்ணீரை தான் நாங்க குடிச்சோம், அப்படியெல்லாம் செய்திகளை நீங்க பார்க்கலாம். அப்ப அற்புதம் என்பதை பொறுத்தவரை எல்லா நேரத்திலும் அவர்களால் செய்ய முடியாது. அல்லாஹ் நாடும் போது நாடுகிற நேரத்தில் நாடுகிற அளவுக்கு அந்த அற்புதத்தை அவர்களால் செய்ய முடியும். அப்ப இதுதான் அற்புதத்தை தொடர்பாக குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிற அக்கீதா. இப்ப இதுல கவனிக்காத பல மக்கள் முஸ்லிம் சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம். இந்த அவுலியா அற்புதம் செய்தார், அந்த அவுலியா அவர்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும், எவ்வளவு நாள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு
மடமைத்தனமான நம்பிக்கை மக்கள் மத்தியில வருது. நபிமார்களாலே நடத்த முடியாத ஒரு காரியத்தை யாராலையும் நடத்த முடியாது. அதை இஸ்லாம் சொல்லுகிற கொள்கை. நபிமார்கள் இறைவனுடைய நெருக்கத்துக்குரியவர்கள், இறைவனுடைய வகையோடு தொடர்புடையவர்கள். அவங்களுக்கு ஒரு தேவைனா கூட அந்த அற்புதத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. எத்தனையோ பேர் பெரிய அற்புதம் வைத்திருந்த ரசூலாவின் கடவாய்ப்பல் உடைக்கப்பட்டது, தாடை கிழிக்கப்பட்டது, மண்டை கவசம் தலைக்கவசம் தலையில் வைத்து நொறுக்கப்பட்டது. ரசூல்லாவால் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியல. அப்ப அற்புதம் என்றால் இவர்கள் நினைத்த நேரத்தில் எல்லாம் பண்ண முடியாது. அல்லாஹ் நினைக்கிற நேரத்தில் இவர்கள் செய்து கொள்ளலாம் அப்படிங்கறத மார்க்கம் சொல்லுது. அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பும் போது பல சான்றுகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சில சான்று அற்புதம்னு கொடுத்தான், சில சான்றுகள் அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் அப்படின்னா அந்த சமுதாயத்திற்கு ஒரு சோதனையாக அல்லாஹ் கொடுத்தான். அதெல்லாம் வேற வேற அத்தியாயத்துல பேசுறான். பேன், தவளை, வெட்டுக்கிளி, ரத்தம், இது மாதிரியான சில அதெல்லாம் சோதனை. அப்படி கொடுத்த சான்றுகள் உண்டு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த சான்றாக திருக்குர்ஆன் பேசுது பாருங்க. 7வது அத்தியாயம் 106வது வசனம். கால இன் குன்த ஜிஅத பி ஆயாத்தின், நீர் எங்களுக்கு சான்றுகளை கொண்டு வாருங்கள். ஃபஅத்தி பிஹா இன் குன்த மினஸ் சாதிகீன், நீர் உண்மையாளராக இருந்தால், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ்விடத்திலிருந்து நீங்க சான்றுகளை கொண்டு வாருங்கள் அப்படின்னு மூசா நபி இடத்துல அந்த சமுதாய மக்கள் கேட்கிறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்றாங்க. ஃபஅல்கா அஸாஹு, அவர் தன்னுடைய கைத்தடியை போடுகிறார். ஃபஇதா ஹிய ஸஅபானு முபீன், அது மிக தெல்ல தெளிவான ஒரு பாம்பாக, சீறுகிற ஒரு பாம்பாக மாறுகிறது. பாம்பு மாதிரி மாறல, நிஜமான பாம்பு. அடிச்சா அது செத்து போகும், அடிச்சா வெட்டுனா அதுக்கு ரத்தம் வரும். அப்படி நிஜமான ஒரு பாம்பாக அது மாறுகிறது. தன்னுடைய ஆடையில் இருந்து அவர் கையை எடுக்கிறார். பார்ப்பவர்களுக்கு அது ஒரு பெரிய கவர்ச்சி ஊட்டுகிற வெண்மை நிறமாக அது மாறுகிறது. பார்ப்பவரையே அப்படி கவர்ந்தெழுக்கிற வெண்மையாக அது மாறுது. உடல்ல எல்லா உறுப்பும் ஒரு மாதிரி ஒரு கலர்ல இருக்கு, கை மட்டும் வித்தியாசமா இருக்கு. இது இன்றைய காலத்துல நீங்க யோசிக்கலாம். அதாவது இன்றைக்கு எத்தனையோ பல விளக்குகள், பல்வேறு விதமான எலக்ட்ரானிக் பொருட்களை உருவாக்கி நம்ம வண்ண நிற விளக்குகளை கொண்டு வந்துட்டோம். இன்றைய காலத்துல இது நமக்கு பெருசா தெரியாம இருக்கலாம். ஆனா அன்றைய காலம் ஏறத்தாழ 3000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிச்சம்னு வந்தா நெருப்புல இருந்து மட்டும் தான் வரணும். நெருப்பை தவிர வேற எதுல இருந்து என்ன வராது, வெளிச்சம் வராது. அந்த நெருப்பு உண்டாக்குறதுக்கு அவன் பெரிய பாடுபடணும். சில இடங்கள்ல வீடுகள் எல்லாம் அந்த நெருப்பு அணைஞ்சு போச்சுன்னு வைங்க, அவன் அதுக்கப்புறம் அந்த நாள் அவனுக்கு நெருப்பு போச்சு. இன்னும் சில இடங்கள் எல்லாம் நெருப்பு பக்கத்து வீட்டுல போய் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு சின்ன துணியிலையோ அல்லது கைத்திலேயோ நெருப்பு வாங்கிட்டு வந்து தன்னுடைய வீட்டுல விளக்கு பத்த வைப்பார்கள். நெருப்பு கிடைக்காது, வெளிச்சம்னாலே அவங்களுக்கு நெருப்பு மட்டும்தான். அந்த நெருப்பு லேசில கிடைக்காது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய கையை தன்னுடைய ஆடையிலிருந்து வெளியே எடுக்கிறாங்க. கை பிரகாசமா இருக்கு, அப்படி ஒரு பெரிய அளவுல பிரைட்டா இருக்குது. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது இது நடக்க சாத்தியம் இல்லை. அப்படியான சில அற்புதங்களை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான் அப்படின்னு குர்ஆன் நமக்கு பேசுது. இது தாண்டி நிறைய அற்புதம் உண்டு. முக்கியமான 2 அற்புதம், ஃபிரௌன் கிட்ட போய் பேசுறதுக்கு அல்லாஹ் கொடுத்த 2 அற்புதம் இதுதான் அப்படிங்கறத குர்ஆன் பேசுது. இதற்கு ஃபிரௌனுடைய சபையோர்கள், ஃபிரௌன் கொடுத்த பதில் என்ன, அதன் பிறகு நடைபெற்ற உரையாடல் என்ன? சரி சரி சரி. இதை தாண்டி அடுத்து சரி சரி. அதாவது அற்புதங்கள் வரும் பொழுது நபிமார்களுடைய சமுதாயத்தவர்கள் அத்தனை பேருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு பதில் வரும். இப்ப நம்ம இதே அத்தியாயத்துல பார்த்தோம், நபிமார்கள்ட்ட சொல்லி வச்ச மாதிரியே ஒரு போதனை இருக்கும். என்ன போதனை அப்படின்னா, உஅ்புதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, நீங்கள் அல்லாஹை வணங்குங்கள், உங்களுக்கு அல்லாஹை விட்டால் வேறு கடவுள் இல்லை. இதைத்தான் நூஹ் நபி சொன்னாங்க, இதைத்தான் ஹூத் நபி சொன்னாங்க, இதைத்தான் சாலிஹ் நபி சொன்னாங்க, இதைத்தான் ஷுஐப் நபி சொன்னாங்க. எல்லா நபி சொல்லி வச்ச மாதிரி ஒரே வார்த்தை. இந்த எதிராளியா இருக்கிறாங்கல்ல, நபிமார்களை ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிற இடத்துல அவங்க சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில் எப்போது வரும். அற்புதங்களை காட்டும் போது அவர்கள் அத்தனை பேருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹாதா சிஹ்ரு முபீன், இது தெளிவான சூனியம், இவர் சாஹிர், சூனியக்காரர். இந்த வார்த்தை எல்லா நபிட்டு சொல்லி இருக்கிறாங்க, நம்ம நபிட்டு சொல்லி இருக்கிறாங்க. குர்ஆன் பேசுது, நம்ம நபியை பார்த்துமே இவர் சூனியக்காரர், சூனியம் செய்கிறார் அப்படின்னு பேசியவர்கள் உண்டு. இப்ப எல்லா நபிகிட்டையுமே இந்த வார்த்தையை சொல்றாங்க. சூனியம்னா என்ன? இது இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு மந்திரம் தந்திரம் நிறைந்த ஒரு கலை,
யாரை வேண்டுமானாலும் பாதிப்பை ஏற்படுத்தி விடலாம், கணவன் மனைவி பிரிக்கலாம், மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம், ஒருவனை கொலை கூட செய்து விடலாம், அப்படியெல்லாம் மக்கள் நம்புறாங்க. உண்மையிலே சூனியம்னா என்ன? இந்த சூனிய காரணம் எதை வச்சு பேசுறான் அப்படின்னா, மாற்று மதத்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அல்ல இங்க அந்த நம்பிக்கை பத்தி பேசுறான். இஸ்லாம் ஒரு நம்பிக்கை சூனியத்தை பத்தி சொல்லுது. ரெண்டு விதமான நம்பிக்கை இருக்கு. மாற்று மதத்தவர்கள் நம்பிய ஒரு நம்பிக்கை உண்டு, இஸ்லாமியர்கள் நம்ப வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை என்று உண்டு. மாற்று மதத்தவங்க என்ன நம்பினாங்க அப்படின்னு கேட்டா, எதெல்லாம் அவன் அறிவுக்கு புலப்படலையோ அதையெல்லாம் மந்திரம். அவன் அறிவுக்கு புலப்படாத எல்லா காரியத்துக்கும் என்ன பேர் வச்சுட்டான்? இது மந்திரம், இது சூனியம் அப்படின்னு அவன் பேர் வச்சுட்டான். இந்த சூனியத்தை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் உண்டு, அது ஒரு கலை, மக்களால் கற்றுக்கொள்ளப்படுகிறது, நாம அவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை உலக அளவுல எல்லா மக்கள்கிட்டயுமே இந்த நம்பிக்கை என்பது பரவி கிடக்குது. இந்த பேய் பிசாசு நம்பிக்கை உண்டு இல்ல, என்ன தமிழ்நாட்டில் மட்டுமா உண்டு? வட மாநிலத்தில் உண்டு. இந்தியாவில மட்டும்தான் உண்டா? மேற்கத்திய நாடுகள்ல உண்டு. பேய் பிசாஸ் உலகம் முழுக்க ஒரே மாதிரி தான். எந்த நாட்டிலுமே பேய் பிசாசுக்கு 10 கையெல்லாம் இருக்கிறதே கிடையாது. எல்லா நாட்டிலும் பேய் பிசாசு அப்படியே மனசு உருவத்தில் தான் இருக்கும், வெள்ளை உடையில தான் வரும், மூஞ்சில வெள்ளை கலர் பவுடர் தான் பூசி இருக்கும், தலைவிரி கூடத்தோட எல்லா நாட்டிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் எப்படி பேயை நம்புறானோ அப்படிதான் இங்கிலாந்துலயும் நம்புறான், அப்படிதான் அமெரிக்கா நம்புறான். சொல்லி வைக்க மாட்ட மாதிரி ஒரே மாதிரி பேயை நம்புற மாதிரி இந்த சூனியத்தை அதே மாதிரி நம்புறாங்க. அப்ப அந்த இடத்துல ஃபிரௌனுடைய கூட்டத்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காலல் மலஉ மின் கௌமி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய சமுதாயத்தாரில் இருந்த பிரமுகர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஹாதா லசாஹிருன் அலீம், இவர் கை தேர்ந்த சூனியக்காரர், நல்ல ஞானமுள்ள சூனியக்காரர். ஏன்னா இப்படி ஒண்ணு பார்த்ததே இல்லையே. சூனியக்காரர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறான் நமக்கு தெரியும். அவன் எதையாவது குரல் வித்தை காட்டிட்டு போயிருக்கிறான். இவர் கம்ப பாம்பாக்கிட்டார. அப்ப சூனியத்திலே இவர் வந்து PhD முடிச்சிருப்பாரு போல. அவன் என்ன சூனியத்துல ஆள் பெரிய அளவுல அட்டகாசம் படிச்சிருப்பாரு அப்படின்னு அவன் நினைத்து கொண்டு சொல்லுகிறான், இவர் கை தேர்ந்த சூனியக்காரர் அப்படின்னு அவன் சொல்றான். சொல்லிட்டு யுரீது ஐ யுக்ரிஜக்கும் மின் அர்திக்கும், ஃபிரௌனே இவர் ஏன் வந்திருக்காரு தெரியுமா? உங்களை எல்லாம் ஊரை விட்டு விரட்ட வந்திருக்கிறார். ஃபமாதா தஅமுருன், நீங்க என்ன கட்டளையிட போகிறீர்கள் அப்படின்னு அந்த பிரமுகர்கள் ஃபிரௌனுடைய ஆட்களை பார்த்து கேட்கிறாங்க. இது எல்லா நபிமார்கள் வரக்கூடிய போது அந்த ஆட்சியாளர்களுக்கு வர்ற முதல் கலக்கமே இதுதான், நம்மளை ஊரை விட்டு இவர் வெளியே அனுப்பிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம். உண்மையில மூசா நபி பார்த்து அந்த பயம் வர்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. என்ன நியாயம் இருக்குன்னு தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்தவர். இத்தனை வருஷமா இவன் குடும்பம் யாரை அடிமைப்படுத்தி வச்சிருக்குதோ அந்த அடிமைப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவர் மூசா. இப்ப அவர் வந்து திடீர்னு அற்புதத்தெல்லாம் காட்டி தன்னை நபின்னு சொல்றாருன்னா, இப்ப ஆட்சியெல்லாம் வாங்கிடுவார் போல, நம்மள நடுத்தரில் விட்டுருவாரு, நாட்டை விட்டு வெளியே தள்ளினாலும் தள்ளிடுவார் போல அப்படிங்கிற ஒரு பயத்தை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது உள்ள ஒரு கோபத்தை அந்த பிரமுகர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இப்போ அடுத்து ஃபிரௌன் அவனுடைய ஆட்கள் பேசுகிறார்கள், காலு அர்ஜி வஅகாஹு வஅர்சில் ஃபில் மதாயினில் ஹாஷிரி. ஃபிரௌனுக்கு சொல்றாங்க, நீங்க வந்து என்ன செய்யுங்க, இவருக்கும் இவருடைய சகோதரருக்கும் நீங்க அவகாசம் கொடுங்க, டைம் கொடுங்க. இப்ப அவர் சூனியத்தை செஞ்சுட்டு வந்துட்டாரு, திடீர்னு அவர்கிட்ட போட்டி போடுற அளவுக்கு சூனியக்காரர்கள் நம்மகிட்ட இல்ல. அப்ப நம்ம ஆட்களை அனுப்பணும், அதற்கான ஆட்களை தேடிட்டு வரணும். நீங்க மூசாவை வேற நாள்ல வர சொல்லுங்க, அவர் இப்ப விட்டுருங்க, இப்ப அவர் எதையும் செய்ய வேண்டாம், அவர் பொய்யர்தாங்கிற மக்கள்கிட்ட நம்ம நிரூபிப்போம், நிரூபிக்கிற வரைக்கும் மூசாவுக்கு நேரம் கொடுப்போம்னு சொல்லி அவகாசம் கொடுத்து ஊர் முழுக்க தேடுகிறார்கள் சூனியக்காரர்கள். அலீம், இது மாதிரி கை தேர்ந்த சூனியக்காரர்கள் ஊர்ல எங்க இருக்கிறாங்க? நம்ம ஊர்ல இல்லையா, பக்கத்து ஊர்ல இருந்தா பிடிச்சிட்டு வா, இவர் எப்படியாவது மூக்க அறுத்தரணும், மூக்க உடைச்சரணும், அதாவது அவரை தோல்வி உற வச்சிடணும். தோல்வி உற வச்சுட்டா ஆளை கவுத்துட்டா முடிஞ்சு வச்சுல, அதுக்கப்புறம் அவர் எந்த வாதம் வைத்தும் எந்த பயனும் இல்லை. இதை செய்து விடலாம் என்ற எதிர்பார்ப்போடு ஃபிரௌனுடைய ஆட்களும் மூசா நபிட்ட அவகாசம் கேட்கிறாங்க. இவங்களை என்ன நம்பிக்கையில கேட்கிறாங்க? அவர் தோத்துருவாருங்கிற நம்பிக்கை. நீங்க சூனியம் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேல உள்ள ஆளுங்களால் பிடிக்க முடியாதா, கொண்டு வந்துட முடியாதா, கொண்டு வந்துட்டு நாங்க உங்களை தோக்கடித்து காட்டுறோம் அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் அவன்கிட்ட ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இருக்கு. நியாயமான பார்வை இல்ல. ஒருத்தர் வந்து அற்புதத்தை காட்டுறாரு, இவன் சூனியம்னு சொல்றான், சொல்வது மட்டும் இல்லாம நான் சூனியக்காரனை கூட்டு வரேன், நீங்க அவன் கூட போட்டி போட்டு ஜெயிப்பீங்களான்னு பாப்போமா அப்படின்னு கேட்கறான். அப்ப இது வரைக்கும் அவன் கரெக்டா இருக்கிறான். எப்ப அவன் மாறுறான் அப்படின்னா அதுக்கடுத்து அல்லாஹ் பேசுறான் பாருங்க, வஜா சஹரத்து ஃபிரௌன், ஃபிரௌன் இடத்துல சூனியக்காரர்கள் வருகிறார்கள். காலு இன்னாலனா ல அஜ்ரன் இன் குன்னா நஹ்னுல் காலிபின். ஃபிரௌன் கிட்ட அந்த சூனியக்காரர்கள் கேட்கிறார்கள், ஒருவேளை நாங்கள் வெற்றி பெற்று விட்டால், ஃபிரௌனே மூசான்னு ஒரு ஆளை கூட்டு வர போறீங்க, நாங்க அவரை தோக்கடிக்கணும், தோக்கடிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்,
அப்படின்னு கேட்கிறாங்க. பரிசுகள் கிடைக்குமா, பொருளாதாரம் கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தை போதும் சூனியக்காரனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறதுக்கு. சூனியக்காரன் அந்த பிரம்மாண்டம் நினைக்கிறாங்கல்ல, சூனியக்காரன் யாரு? அவன் எதுனாலும் அவன் மலையை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான். அதாவது ஒரு பேனை கூட பெருச்சாலியா மாத்திடுவான், அப்படி மாத்திடுவான், இப்படி மாத்திடுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இவனுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். என்ன ஆதாரம்? ஏன் இவன்ட்ட கூலி கேட்கிறான்? நீதான் எல்லாத்தையும் செய்வில்ல, உன்னால சூனியத்துல நீ எதனால ஆற்றலை கொண்டு வந்துருவ. நீ புருஷன் முன்னாடிக்குள்ள பிரிவை ஏற்படுத்திடுவே, ஒருத்தனை கொண்டுருவ. ஃபிரௌனியை கொண்டுட்டு ஏறி உட்கார்ந்துடலாமா? நீ ஃபிரௌனியை கொண்டுட்டு என்ன பண்ணிடலாம்? அவன் சீட்ல ஏறி உட்கார்ந்துடலாம். ஃபிரௌனியை கிறுக்க மாதிரி திரிய வச்சிடலாம். உன்கிட்ட எவ்வளவு ஆற்றல் இருக்கு. இந்த ஜோசியக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, அது கிளி ஜோசியம் பார்ப்பான், வேற வேற கைரேக ஜோசியம், அந்த ஜோசியம், இந்த ஜோசியம், 1008 ஜோசியம் பார்ப்பான். என்ன ஜோசியம் ஒரு ஆளை கூட்டு உட்கார வச்சு கையை பார்த்து அவனுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு எதிர்காலத்தில் இப்படி ஒரு வேலை கிடைக்க போகுது, நீங்க பெரிய மில்லியனர் ஆக போறீங்க, பணக்காரர் ஆக போறீங்கம்மா. அவன் பணக்காரன் ஆக போறத சொல்லக்கூடிய நீ அடுத்தவன் என்ன எதிர்பார்க்க போறன்னா, ஒரு 50 ரூபா தான் கேட்க போற. இதெல்லாம் அதிகபட்சம் நீ செய்ய போற. நீ என்ன தெருவோரத்துல இருந்தா நீ 50 ரூபா கேட்ப. இப்ப சிஎம் அளவுக்கு ஒரு ஜோசிக்காரன் இருக்கிறான், நீங்க அவன் அரசு பதவியை கூட கேட்பான், எதனாலும் கேட்பான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு தன்னுடைய சுய லாபத்தை கேட்டு ஜோசியம் பார்க்கக்கூடியவர்கள். அதுலயே தெரியுது அவங்க பலகீனமான ஆட்கள். நீ அடுத்தவனு ஜோசியம் பார்க்க, நீ உனக்கு ஜோசியம் பார்த்து நீ பணக்காரன் ஆயிடலாம்ல, கோடியே சம்பாதிக்கலாம், பணத்திலேயே மிதக்கலாம். அப்ப சூனியக்காரனை பெரிய ஆற்றல் உள்ளவன் கற்பனை பண்றாங்க. குர்ஆன் உடைக்குது. அந்த சூனியக்காரர்கள் ஃபிரௌன்ட்ட என்ன கேட்கிறாங்கன்னா, நாங்க ஒருவேளை மூசாவை வென்றால் எங்களுக்கு காசு தருவியான்னு கேட்கறோம். அப்போ உன்னால காசை கூட தயாரிக்க முடியலன்னு நீ என்ன சூனியக்காரன்? காசுக்கு தான் அப்படி நீ அன்றாட காட்சி இந்த குரலிவத்தை காட்டிக்கிட்டு இருக்கிற. எங்கேயாவது போனா 5-10 கிடைக்குமா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிற. முதல்ல அரசன் கூப்பிட்டு இருக்கிறான். அரசன்லாம் எங்கேயும் சூனியக்காரன் கூப்பிட மாட்டான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கோமாளி பேரை யாராவது கூப்பிடுவாங்களா? ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, நாட்டினுடைய அதிபர் கோமாளியோ கூப்பிட மாட்டாங்க. இப்ப முதல்ல கோமாளி பேரை கூப்பிட்டோன்னா அவன் என்ன கேட்கிறான்? காசு தருவியான்னு கேட்கிறான். அவன் புத்தியை காட்டுறான்ல. இப்ப சூனியக்காரனுக்கு எந்த ஆற்றலும் இல்லைங்கிறத சூனியக்காரனே ஒத்துக்கிறான். எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, எங்களுக்கு ஆற்றலே கிடையாது அப்படிங்கறத அவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. இப்ப ஃபிரௌன் சொல்றான், கால நாம், கண்டிப்பா நான் தருவேன். ஓ இன்னக்கும் லமினல் முகர்ரபீன், என்கிட்ட நீங்க மிக நெருக்கத்துக்குரியவங்களா ஆயிரலாம். அவர் மட்டும் தோத்துட்டாரு, நீங்க அவர் ஆட்சியை பறிக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு நான் அமைச்சர் பதவியை தரேன், அந்த பொறுப்பு அமைச்சர் பொறுப்பையே கூட கொடுத்துடலாம். எனக்கு ரொம்ப நெருக்கத்துல உங்களுக்கு உட்கார வச்சிடறேன். நாளை பின்ன இன்னொருத்தர் மூசா வந்துடக்கூடாதுல்ல. இப்போ ஒரு மூசா வந்துட்டாரு, நாளைக்கு இன்னொரு மூசா வருவாரு. நான் கைத்தடியை போட்டு கரடியா கட்டுமாம் பாரு, கைத்தடியை போட்டு குரங்கா கட்டுமாம் பாரு. அப்ப நீ பக்கத்துல இருக்கணும், உனக்கு தேடிக்கிட்டு இருக்க முடியாத. அப்ப நான் உனக்கு கூலி தருவதோடு எனக்கு பக்கத்திலே நான் உனக்கு உட்கார வைப்பதற்கு ஒரு பொறுப்பு தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் போட்டியை ஆரம்பிக்க சொல்லக்கூடிய நிகழ்வை செய்தியின் வாயிலாக பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்து நடந்த சம்பவம் ஆண்களை சொல்ல. சரி இல்ல, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சூரா தாகால வருது. நீங்க சொன்ன வசனம்லாம் இருக்கு. நீங்க போடுறீங்களா நான் போடுறேனா அப்படின்லாம் கேட்டது அது ஒரு விழா நாள் பெருநாள்ல நடந்துச்சு. இந்த அத்தியாயத்துல வரக்கூடியது அது இல்லை. சரி, அதுக்கு ஒரு வார்த்தை எல்லாம் சொல்றான். இந்த பாம்பா மாறுச்சுங்கிற மாதிரி சொன்னீங்களா, அதுக்கு ஒரு வார்த்தையை குர்ஆன்ல சூனியக்காரங்க செஞ்சது எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்றோம். இல்ல, மூசா நபியின் வரலாறு படிக்கவே வேண்டாம். நம்ம கண்டிப்பா ஏதாவது பேசி ஓரளவுக்கு கரெக்ட் ஆயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட உண்டு. பெண்கள்ல எப்படி மாறியது? கண்களை மயக்குகிற ஒரு பொருளாக மாறியது. இது வேற அத்தியாயத்தில் இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லல. சூரா அஹ்ராஃப்ல தான் இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். அதுக்கு அடுத்து தொடர்ச்சியா சொல்லுங்க. சரி சரி, சூனியத்தினுடைய ஆற்றல் என்னங்கிறத அல்லாஹ் அழகா அடுத்த வரியிலேயே சொல்றான் பாருங்க. கால அல்கு, அந்த மக்கள் எல்லாம் தூக்கி போட்டார்கள். சூனியக்காரன் வந்திருக்கிறானே, போட்டிக்கு வந்தாச்சு. மூசா நபி ஒரு பக்கம், சூனியக்காரர்கள் மறுபக்கம். முதல்ல சூனியக்காரங்க போடுறாங்க. இப்ப சகோதரர் நாம கேள்வி கேட்கும் போது ஒன்று சொன்னாங்க, யார் முதல்ல போடுறது? அந்த வார்த்தை இதுல வரல, இந்த அத்தியாயத்துல. இன்னொரு அத்தியாயத்துல அதை பத்தி பேசுறான். அவங்களுக்குள்ள முன்னாடி பேச்சுவார்த்தை நடக்குது.
மூசா நபியை பார்த்து கேட்கறாங்க யார் ஃபர்ஸ்ட் போடுறது, அப்ப நீங்க போடுங்கன்னு மூசா நபி சொல்றாங்க. மூசா நபி வந்து ரெண்டாவதா போடுறாங்க. அவங்க எல்லாம் கைத்தடிகளை கயிறுகளை போடுறாங்க. பிறகு மூசா நபி போட்டாங்கிறது மத்த அத்தியாயத்துல வருது. அல்கு அந்த சூனியக்காரர்கள் தங்கள் கைத்தடிகளை கயிறுகளை அதெல்லாம் போடுறாங்க. கையில என்னத்தை வச்சாங்களோ அதெல்லாம் போடுறாங்க. ஃபலம்மா அல்கௌ சஹரு அவர்கள் உடனே போட்டு அதன் மூலமாக அவர்கள் சூனியத்தை செய்யறாங்கன்னா அயூனன் நாஸ் மக்களினுடைய கண்களை கவருகிற விதத்தில் சில காரியத்தை செய்தார்கள். சூனியன்னா என்ன தெரியுமா? அது மந்திரமே கிடையாது, கண்ணை கவரும். இந்த மேஜிக் ஷோன்னு நடக்கும். எந்த மேஜிக் ஷோ நடந்தாலும் பிளாக் கலர் ஸ்கிரீனுக்கு முன்னாடி தான் பண்ணுவான். அப்பதான் அவன் தன் வேலையை கரெக்டா பண்ண முடியும். இது எந்த ஸ்கிரீனும் இல்லாம 4 பக்கமும் மக்களை உட்கார வச்சு பண்றது சாத்தியம் கிடையாது. அப்படி பண்றான்னு அதுல இன்னும் சில ஹிக்மத் எல்லாம் சேர்த்து செய்யற ஆட்கள்லாம் உண்டு. 4 பக்கம் மக்களை உட்கார வச்சு பண்றது இருக்க, அதுல வேற சில ஹிக்மத் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா எந்த மேஜிக் ஷோ காரணம் நான் பண்ணிட்டேன், இதை நீ டெஸ்ட் பண்ணுன்னு கையில எல்லாம் கொடுக்க மாட்டான். நான் ஒரு சீட்டு கட்ட வச்சு இப்பெல்லாம் பண்றான் அப்படின்னா நம்ம ஒரு சீட்டு கட்ட கொடுத்தா அவன் பண்ண முடியாது. அவன் எதை வச்சிருக்கிறானோ அவன் கொண்டு வந்த மெட்டீரியலை வச்சு ஒரு மேஜிக் காட்டுவான். அப்ப இது என்னன்னா கண்ணுல ஏமாத்துறது. அவன் பக்கத்துல நெருங்க கூடாது, நெருங்காத வரைக்கும் அது அற்புதம் மாதிரியே தெரியும். நெருங்கிட்டு அவன் ஃப்ராடுத்தனம் பண்றான்னு தெரியும். இதான் கண் வித்தைங்கிறது, கண்கட்டி வித்தைமாங்கல்ல. இதைத்தான் அந்த சூனியக்காரர்கள் செய்தார்கள். அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றான், ஓ ஜாவோ பி சிஹ்ரின் அலீம் மிகப்பெரிய சூனியத்தை அவர்கள் செய்தார்கள். இந்த வார்த்தையை யாரும் மறந்துடக்கூடாது. ஆராஃப்ல இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் போட்டது கயிறு, அவன் போட்டது கம்பு. எப்படி மாறுச்சு? பாம்பு மாதிரி மாறுச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா கண்கட்டி வித்த, அது உண்மையான பாம்பு ஆகல. மூசா நபி போட போறது பாம்பு ஆக போகுது, இவன் போட்டது பாம்பு மாதிரி ஆச்சு. இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இதுதான் பெரிய சூனியங்க. சூனியத்திலே பெரிய சூனியம் இதுதாங்க. அப்ப எப்படி ரசூலுல்லாஹ்வை ஒருத்தன் வந்து 6 மாத கால சூனியத்துல பாதிப்பு ஏற்படுத்த முடியும்? அப்ப அது பெரிய சூனியம் ஆயிடுச்சு. குர்ஆன் தப்பால பேசுற மாதிரி ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு 6 மாத காலம் ஒருத்தன் பைத்தியமாக்கனாங்கிற மாதிரி ஹதீஸ்ல பேசப்படுது இல்ல. அப்ப இதை விட பெரிய சூனியமல்ல அது இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற இதுதான் இருக்கிறதுலே பெரிய சூனியங்கிறான். கைத்தடியை போட்டு பாம்பு மாதிரி ஆக்குனது இருக்குல்ல, சிஹ்ருன் அலீம் மிகப்பெரிய சூனியம் என்றால் அது இதுதான். அப்ப அவனால இதை தாண்டி ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கறத இந்த வசனம் தெளிவாக பேசக்கூடியதை பார்க்க முடியுது. தொடர்ச்சியா அல்லாஹ் சொல்றான், வா வஹைனா இலா மூசா மூசாவுக்கு நாம் வஹி அறிவித்தோம். எப்பவும் போடணுங்கிறத கூட அல்லாஹ் தான் சொல்லுவான். தெளிவா வருது. அது மூசா நபி இஷ்டத்துக்குலாம் போட முடியாது. வா வஹைனா இலா மூசா அன் அல்கி அஸாக மூசாவே உங்கள் கைத்தடியை போடுங்கன்னு சொல்லி மூசாவுக்கு நாம் வஹி அறிவித்தோம். ஃபஇதா ஹிய தல்கஃபு மா யஃபிகுன் அவர் போடுகிறார். அது வரக்கூடிய அந்த காரியம் அவர்கள் செய்த வித்தைகளை எல்லாம் அது விழுங்கி விட்டது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இவன் பாம்பு மாதிரி சைகை பண்ண வச்சான். மூசா ஒரு பாம்பு காட்ட போறாரு, நம்ம 50 பாம்பை காட்ட போறோம், என்ன ஆக போகுது அப்படின்னு. அல்லாஹ் இங்க என்ன பண்ணாம்னா இந்த உண்மையான பாம்பு அந்த பாம்பு மாதிரி இருந்ததை சாப்பிடுதுங்கிறான். இப்ப என்ன ஆயிடுச்சு? உன் சூனிய பொய்ன்னு ஆயிடுச்சு. இப்ப அதுல ஜெயிச்சிருக்கணும், இது ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஏன் பாம்பு அப்படி இருக்குது, உன்ட பாம்பே இல்லையே காணுமே அதை அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரூபித்து காட்டுகிறான். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்றான், வ வகஅல் ஹக்கு வ பத்தல மாகான யாமலூன் உண்மை என்பது நிலைத்து போய்விட்டது, அவர்கள் செய்து கொண்டு இருந்தது வீணான காரியமாக மாறிவிட்டது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லித்தரக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. பெண்கள் இதை பார்த்த பிறகு சூனியக்காரர்களின் நிலை என்ன? சரி 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 சரி. இதுல என்ன கேள்வினா, சூனியக்காரர்கள் சஜிதா செய்தார்கள் அப்படின்னு வருது. இதுக்கு முன்னாடி அந்த சமுதாயத்துக்கு நபிமார்களே வரல. இப்ப சஜிதாங்கிறத பத்தி அவங்க எப்படி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க? ஒரு நபி வந்துதான் சஜிதாவை சொல்லி கொடுக்கணும். இங்க வந்து சஜிதா செய்தார்கள், அந்த சூனியக்காரர்கள் செய்தார்கள்னு குர்ஆன் பேசுது. அப்படின்னா அவங்க எப்படி சஜிதா செஞ்சு இருப்பாங்க? சொல்லி கொடுக்காம அவங்களுக்கு யார் சஜிதா சொல்லி கொடுக்க, அதை பற்றிய கல்வி ஞானம் இல்லாத போது எப்படி அவர்களால் சஜிதா செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நடைபெற்ற இந்த சம்பவத்தை நீங்க பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், அவர்கள் சிறுமை அடைந்து போனார்கள். நம்மளால இங்க ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கிற இடத்துல தோல்வியினுடைய விரக்திக்கு அவங்க போறாங்க. போனவர்கள்
இந்த சூனியக்காரர்கள் சுஜூதிலே விழுந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது நேரடியாக நாம செய்யற சுஜூதை பத்தி பேசுதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. இது அதை பத்தி பேசல. நாம சுஜூதை எப்படி செய்வோம்? நெற்றி, மூக்கு, 2 கை, 2 முட்டு, 2 காலு, அது தரையில் படும்படியாக சிரவணக்கம் செய்யக்கூடிய காரியத்திற்கு பேர் சுஜூது. இவங்க அப்படித்தான் சுஜூது பண்ணாங்களா அப்படின்னா அவங்க கிப்லா எதுன்னு அடுத்த கேள்வி வரும். எந்த பக்கம் பார்க்க பண்ணாங்கன்னு கேள்வி வருமா இல்லையா? மூசா நபி பார்க்க பண்ணிட்டாங்களா அவங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மூசா நபி கடவுள் இல்லையே, ஹாரூன் நபி கடவுள் இல்லையே, எங்க பார்க்க பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி வரும். இது உண்மையான சஜிதா பத்தி பேசல. அவங்க தலை வணங்குகிறார்கள், இது உண்மையிலே அற்புதம் தான், நம்ம தோத்துட்டோம், அதற்கான பணிவை வெளிப்படுத்தினார்கள் என்றுதான் அர்த்தம். உண்மையான சஜிதா என்று அர்த்தம் இல்லை. இதே வார்த்தையை தான் அல்லாஹ் ஆதம் நபி இப்லீஸை பற்றி பேசுகிற நேரத்தில் சொல்றான். ஆதம் நபி அல்லாஹ் படைக்கிறான், வானவர்களோட போட்டியிட வைக்கிறான். வானவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வென்று விடுகிறார்கள். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? நீங்கள் அனைவரும் சஜிதா செய்யுங்கள். ஃபஸஜது, அவர்கள் சஜிதா செய்தார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர அனைவரும் சஜிதா செய்தார்கள். குர்ஆன் பேசுது. உண்மையான சஜிதாவா அது? கிடையாது. ஏனென்றால் படைப்புகளுக்கு உண்மையாக சஜிதா செய்வது என்பதை அல்லாஹ் எந்த சமுதாயத்துக்கு ஆக்கல. ஒரு படைப்பு இன்னொரு படைப்பு கால்ல விழுங்கங்கறலாம் கிடையாது. குர்ஆன் திட்டவட்டமாக பேசுகிறது, லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமர், சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சஜிதா செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலக்கஹுன்ன இன் குன்தும் ஈயாஹு தஅபுதுன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்களாக இருந்தால் அவற்றையெல்லாம் படைத்த அல்லாஹ்வுக்கே நீங்கள் சஜிதா செய்யுங்கள் அப்படின்னு குர்ஆன் பேசுது. என்னைக்குமே அல்லாஹ் தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றவே மாட்டான். அந்த நிலைப்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன நிலைப்பாடோ அதான் முகமது நபிக்கு. யாரு காலையும் விழக்கூடாதுன்னு முகமது நபி கட்டளை இடப்பட்டதுன்னா ஆதம் நபிக்கு அதான் கட்டளை. அப்ப எப்படி வானவர்கள் ஆதம் நபி காலில் போய் விழுந்திருப்பாங்க? இது காலில் விழுந்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சஜிதான்னா அது இப்படித்தான் செய்யணுங்கிறது நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. முந்தைய காலங்களில் இப்படியான போதனைகள் இருந்துதான் தெரியாது. அப்ப அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? பணிவை வெளிப்படுத்தி இருப்பார்கள் அர்த்தம். இவ்வளவுதான் விஷயம். அவர் வென்று விட்டார் ஆதம், வானவர்களை நீங்க தோத்துட்டீங்க, அப்ப அவர்கிட்ட பணிஞ்சு நடங்கன்னு அர்த்தம். பொதுவாக நம்மை விட மேலான உள்ளவர்களுக்கு நம்ம பணிவை வெளிப்படுத்துவோம். நம்ம வாப்பா கிட்ட பணிவை வெளிப்படுத்துவோம், நம்ம ஆசிரியர்கிட்ட பணிவை வெளிப்படுத்துவோம். திடீர்னு நாட்டினுடைய அரசர் வரார் அப்படின்னா பணிவை வெளிப்படுத்துவோம். நீ பாட்டு வாயா, எங்கேயாவது உட்கார், அப்படியே சொல்லிட்டு இருப்போம். அவர் வந்துட்டாருன்னா இங்க அதுக்கான ஒரு மரியாதைகள் நடக்கும், ஒரு பணிவு நடக்கும். அது மாதிரி ஒரு பணிவு தான் இப்லீஸையும் வானவர்களையும் அல்லாஹ் கேட்டது. நீங்க ஆதமுக்கு பணிஞ்சு போங்க. வானவர்கள் பணிய தயாராயிட்டாங்க, அது பிரச்சனை இல்லை அப்படின்னு. இப்லீஸ் பணியை மறுத்துட்டான். இங்க சூனியக்காரர்களும் சஜிதாவில் விழுந்தாங்கன்னு உண்மையான சஜிதா கிடையாது. அவங்களுக்கு தொழுகையும் தெரியாது, சஜிதாவும் தெரியாது, கிப்லாவும் தெரியாது. எப்படி சஜிதாவில் விட முடியும்? அவர்கள் பணிந்து விட்டார்கள். ஃபிரௌனுக்கு பணிந்து கடந்த அந்த கூட்டம் மூசா நபிக்கு பணிய ஆரம்பித்து விட்டார்கள். மூசா நபிட்டு உண்மையில அற்புதம் இருக்கு, அவர் ஏதோ ஒரு பெரிய சக்தியினுடைய பின்புலத்துல தான் இந்த காரியத்தை செய்யறாரு அப்படிங்கறத உணர்றாங்க. மூசா நபிக்கு அவர்கள் பணிவை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்றான். காலு, அந்த மக்கள் சொன்னார்கள், ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரினுடைய இரட்சகனை நாங்கள் நம்பிவிட்டோம். ரப்பி மூசா வ ஹாரூன், தெளிவான நம்பிக்கை பாருங்க. மூசாவுக்கும் ஹாரூனுக்கு எவன் பின்புலத்தில் ஒருத்தர் இருக்கிறானோ, இரட்சகனாக இறைவனாக இருக்கிறானோ, அந்த இறைவனை நாங்கள் நம்பிவிட்டோம். மூசா இறைவன் இல்லை. அந்த மக்கள் அற்புதத்தை கொண்டு வந்தவங்களை கூட இறைவன் பார்க்கறது கிடையாது. நம்ம இஸ்லாமிய சமுதாயம் எப்படி போயிடுச்சுன்னா, இவர் அற்புதம் பண்ணிட்டாருங்கிற மாதிரி கருத்து வந்துட்டாலே அவர் உடனே அவுலியாவாகவும், அவர்கிட்ட போய் பிள்ளை வளத்தை கேட்கறது, அவர்கிட்ட போய் பொருளாதாரத்தை கேட்கறது, மறுமையினுடைய சொர்க்கத்தை எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அற்புதத்தை கண்ணுதல பாக்குறாங்க. மூசா நபி செய்யற அற்புதத்தை கண்ணுதல பார்த்துட்டு பணிவை வெளிப்படுத்தி அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? மூசாவுக்கு ஒருத்தன் கடவுள் இருக்கிறானே, அந்த கடவுளை நாங்க நம்புறோம், நாங்க மூசா நம்புறது இல்லை. மூசா கடவுள் இல்லை, மூசாவை எவன் அனுப்பினானோ அந்த கடவுளை நம்புகிறோம் அப்படிங்கிற அந்த ஏகத்துவ சிந்தனையில் இந்த சூனியக்காரர்கள் வந்தார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக பேசுகிறான். அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. இதன் தொடர்ச்சியில ஃபிரௌனுடைய நடவடிக்கை என்ன சொன்னான்? புரியல? சரி, வேற இல்ல. அதாவது ஃபிரௌன் அந்த சூனியக்காரர்களை மிரட்டிய பல வசனங்கள் வேற வேற அத்தியாயத்தில் இருக்கு. இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றது ஆராஃப்ல, அதுவுமே சூரா தாஹால வருது, ஆனா சூரா ஆராஃப்ல வரல. அது தொடர்ச்சியா சொல்லுங்க. இல்ல, அது எல்லாமே வேற அத்தியாயத்தில் வருது. கூடுதலான ஒரு முக்கியமான கருத்து இந்த அத்தியாயத்தில் வருது.
சரி, வேற வேற சரி சரி சரி. அதாவது இந்த சூனியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே இந்த மூசா தான் அப்படிங்கிற விதத்துல இவங்க எல்லாருமே ஒரே டீம். மூசா நபி முதல்ல வந்துட்டாரு, அடுத்து சூனியக்காரங்க பின்னாடி வந்திருக்கிறாங்க. இந்த சூனியக்காரர்களும் மூசாவும் பிளான் பண்ணி என்னுடைய ஆட்சியை கவிழ்த்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் பேசுறான். இப்ப நீங்க சொன்னதுல அந்த மார்கால் வாங்குறது இந்த வசனத்துல இருக்கு. அதே மாதிரி வந்து என்னன்னா, நான் அனுமதி அளிப்பதற்கு முன்னால் நீங்கள் மாறிவிட்டீர்களா அப்படிங்கிறது இந்த வசனத்துல இருக்கு. தனித்துவமானது, நீங்க 2 பேரும் டீம் போட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது தனித்துவமானது. அல்லாஹ் பேசுறான் பாருங்க. கால ஃபிரௌன் கூறுகிறான், ஆமன்தும் பிஹி கப்ல அன் ஆதன லக்கும், நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன்னால் நீங்கள் நம்பி விட்டீர்களா? இன்ன ஹாதா லமக்ர், இது எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா? பெரிய சூழ்ச்சிங்கிறோம், பெரிய சூழ்ச்சி மிக்க ஒரு காரியம். மக்ரத்துமுஹு ஃபில் மதீனத்தி லிதுக்ரிஜு மின்ஹா அஹ்லஹா ஃபஸௌஃப தஅலமூன், நீங்கள் அதாவது இதை விரைவாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்க எல்லாரும் சூழ்ச்சி பண்ணி என்னை என்னுடைய ஊரை விட்டு வெளியே அனுப்புவதற்கு நீங்க முயற்சி பண்றீங்க, இது சதிவலை என்று ஃபிரௌன் பேசுறான். இந்த வார்த்தை மற்ற அத்தியாயத்துல வரல, மற்ற எல்லாமே இந்த அத்தியாயத்துல வந்தாலும் இந்த வார்த்தை அல்ல வேற அத்தியாயத்துல சொல்லல. அதன் தொடர்ச்சியில் அவன் சொல்றான், லவ் கத்தி அன்ன ஐதியக்கும், உங்கள் கைகளை நான் வெட்டி எடுப்பேன், அர்ஜுலக்கும், உங்கள் கால்களை வெட்டி எடுப்பேன், மின் ஹிலாஃப், மாறுகாலாக வெட்டுவேன். எந்த பகுதியில நான் வலது கையை எடுத்தோம்னா இடது காலை எடுப்பேன், இடது கையை எடுத்தோம்னா வலது காலை எடுப்பேன். லவ் சல்லி பண்ணக்கும் அஜ்மாயின், உங்கள் அத்தனை பேரையும் நான் சிலுவையில் அறைவேன் அப்படின்னு ஃபிரௌன் வந்து பேசினான் அப்படின்னு குர்ஆன் பேசுது. அப்ப இந்த மக்கள் எல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு ஏற்ற உடனே இவனால் தாங்கிக் கொள்ள முடியல. யாரை எதிர்ப்பதற்கு நான் ஒரு கூட்டத்தை திரட்டனோ அந்த எதிர்ப்பதற்கான உள்ள நபர்களோட இந்த கூட்டம் சேர்ந்து விட்டது. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, நம்மளை தனியா விட்டுட்டாங்க. இப்பதான் ஃபிரௌன் தன்னுடைய வாக்குக்கு மாறு செய்யும். இப்ப நேத்து வரைக்கும் என்ன சொன்னா, உங்களை தோல்வி அடைய வைக்கிறோம், நீங்க பெரிய ஆளா நாங்க பெரிய ஆளான்னு பாப்போமான்ட்டான். இப்ப மூசா நபி பெரிய ஆள் தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன செய்யணும்? அப்போ சூனியக்காரனே வந்து தோல்வியை ஒத்துக்கிறான்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப இவர் அற்புதம் தான் பண்றாரு போல, இவர் இறைவனின் தூதராத்தான் இருப்பாரு. அப்ப நீங்களே வந்து அரசாட்சி பொறுப்பு ஏத்துக்கங்க, நீங்க சொல்றதுக்கு நான் கட்டுப்படுறேன்ற இடத்துக்கு வந்துட்டாம்னா அவன் ஈமானி வட்டத்துக்குள்ள நுழைய முடியும். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க எல்லாரும் டீம் போட்டு ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி தன் தோல்வியினுடைய பயத்தை அவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவன் சொல்றான், உங்களை மாறுகால் எடுத்துருவேன். இங்க யாரெல்லாம் என்னுடைய ஆட்சிக்கு விரோதமாக பேசுகிறீர்களோ உங்கள் ஒவ்வொருவருடைய கை கால்களை வெட்டி எடுத்து உங்களை நான் சிலுவையில் அறைந்து விடுவேன் அப்படின்ற வார்த்தையை அவன் சொல்லுகிறான். அப்ப அந்த சூனியக்காரர்கள் சொல்கிறார்கள், காலு இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன், நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்பி செல்ல இருக்கிறோம். இந்த வார்த்தை வந்து ரசூலுல்லாஹ் பயண துஆல இந்த வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க. நாங்கள் அல்லாஹ் கிட்ட தான் திரும்பி போக போறோங்கிற இந்த வார்த்தையை. இதை அன்றைக்கு சூனியக்காரர்கள் சொல்கிறார்கள், நீ எவ்வளவு பெரிய தண்டனையை எவ்வளவு பெரிய சித்திரவதைகளை எங்களுக்கு தந்தாலும் நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட தான் போக போறோம், திரும்பி அவன்கிட்ட தான் போய் நிக்கணும், அப்ப நம்ம அவனை மறுத்தரக்கூடாது என்பதை அந்த சூனியக்காரர்கள் சொன்னதாக திருக்குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அடுத்த கேள்வி, இதை வந்து இன்ஷா அல்லாஹ் இறுதி கேள்வியாக அமைத்துக் கொள்வோம். இறுதியாக இதை தொடர்ந்து நடைபெற்ற சம்பவங்கள் சொல்லுங்கள். சரி 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 அடுத்து சொல்லுங்க. சரி சரி சரி. அதாவது சூனியக்காரர்களை பார்த்து ஃபிரௌன் நான் உங்களை கொன்றுவேன், உங்களை சிலுவையில் அறைந்து விடுவேன் அப்படியெல்லாம் கொடூரமான தண்டனைகளை குறித்து பேசும் பொழுது சூனியக்காரர்கள் அதற்கு கொடுத்த பதிலை குறித்து குர்ஆன் பேசுது. அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒமா தன்கீமு மின்னா இல்லா அன் ஆமன்னா பி ஆயாத்தி ரப்பினா
லம்மா ஜாஅத்னா ரப்பனா அஃப்ரிக அலைனா ஸப்ரன் வதவஃபனா முஸ்லிமீன். அந்த மக்கள் சொல்கிறார்கள், எங்க கிட்ட அல்லாஹ்வுடைய சான்றுகள் வந்தது நாங்கள் நம்பினோம், இதற்காக என்ன கொல்ல போறியா? நாங்க உனக்கு எதிராக போகணும்னு போகல, அல்லாஹ்வுடைய சான்று வந்திருக்கு. அந்த சான்று எனக்கு மட்டுமா தெரிஞ்சது? அது சான்றுன்னு உனக்கு நல்ல தெளிவா தெரியும். இதை பார்த்ததுனால நாங்க அதை ஈமான் கொண்டோம் என்பதற்காக எங்களை நீ தண்டிக்க போறியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த மக்கள் சொல்றாங்க, இறைவா எங்களுக்கு நீ பொறுமையை தா, நாங்கள் சாகும் போது முஸ்லிமாக சாவதற்கு வாய்ப்பத்தா அப்படின்னு அந்த மக்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். முஸ்லிம்னா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, இன்னும் முஸ்லீம் ஆகலையே. முஸ்லிம்னா முஸ்லிமுக்கான கடமைகள் இதெல்லாம் இருக்கு, கியாமத்தினால அல்லாஹ் கிட்ட இப்படி விசாரணை இருக்கு, சொர்க்கத்துல இன்னென்ன இன்பம் இருக்கு, நரகத்துல இன்ன தண்டனை இருக்கு, இது எதுவுமே மூசா நபி பயானம் பண்ணாங்க. அவங்களுக்கு அதை பத்தி ஏதாவது ஞானம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. அப்ப அவங்க முஸ்லிம்னு கேட்டது உண்மையான முஸ்லீம் பத்தி சொல்லல, கட்டுப்பட்டவர்களாக மரணிக்கணும் அதை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அப்போ ஒரு இஸ்லாமியராக ஒருத்தர் வாழ்ந்துட்டாருன்னா அவர் மௌத்துக்கு முன்னாடி பெற வேண்டிய முக்கியமான 2 விஷயத்தை தான் அவங்க பிரார்த்தனையா கேட்கிறாங்க. ஒன்று பொறுமை, இன்னொன்று கட்டுப்பட்டவர்களாக மரணம். நாம இந்த 2 காரியத்தையுமே அலட்சியமாக்குறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரா அஸ்ர் என்கிற 103வது அத்தியாயத்தில் பேசுகிறான். அந்த அத்தியாயம் என்ன சொல்லுது? காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். யாரெல்லாம் நஷ்டத்திலிருந்து விதிவிலக்கு பெற்றவர்கள்? இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். யார் ஈமான் கொண்டு, யார் நல்ல அமல்களை செய்து, யார் சத்தியத்தை போதிச்சா என்ன ஆகும்? பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தா என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நஷ்டத்தை விட்டு மீறிய ஒரு வாழ்க்கையை நான் தருவேன் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அப்ப இந்த மக்கள் இப்போதைக்கு என்ன செய்ய முடியும்? ஃபிரௌனை எதிர்த்து சண்டைலாம் போட முடியாது. இவங்கள்ட்ட ஆள் பலம், ஆயுத பலம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ இவன் தண்டனை கொடுக்க போறான்னு உறுதி ஆயிடுச்சு. நம்ம எப்படி அவன்கிட்ட மாட்டிக்குவோம், இவன் நம்மளை கொன்றுவான், நம்மளை அல்லாஹ் காப்பாற்றுவாங்கிறதுக்கான வாக்குறுதி எல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. அல்லாஹ் அப்படி வாக்குறுதி கொடுக்கவும் இல்லை. ஃபிரௌனை போய் சண்டை போடுங்க, அப்படி சண்டை போட்டீங்கன்னா நான் உங்களை அப்படி வானத்தோட அப்படி காப்பாத்திடுவோம் அப்படிலாம் அல்லாஹ் சொல்லல. அப்படி காப்பாத்துறதா நபிமார்கள் எல்லாம் காப்பாத்தி இருப்பான். இந்த துன்யாவுல படணும்னு இருக்கிற எல்லா துன்பத்தையும் பட்டு தான் ஆகணும். அதுல யாருக்குமே அல்லாஹ் விதிவிலக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுப்பதாக இருந்தால் உஹது யுத்தத்துல ரசூலுல்லாஹ் அல்லாஹ் காப்பாத்திருக்கணும். உங்களை அடிக்க போறாங்க, அதை காப்பாத்தி உங்களை தனியே களத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கணும். யார் யாருக்கு என்னென்ன துன்பங்கள் இருக்குதோ அதை இந்த துன்யால பட்டு தான் ஆகணும். அதை படாம சொர்க்கத்தை எதிர்பார்க்க முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது, அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு நீங்கள் லேசாக நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலம ஸாபிர், உங்களில் தியாகிகள் யார் என்பதை நான் அடையாளம் காட்டுவேன், உங்களில் பொறுமைசாலிகள் யார் என்பதை நான் அடையாளம் காட்டுவேன். தியாகத்தை காட்டணும்னு அர்த்தம். பிரச்சனை வந்தாதான் தியாகத்தை காட்ட முடியும். பிரச்சனையே வராத வரைக்கும் தியாகத்தை வெளிப்படுத்த முடியும், பண்ண முடியாது. பொறுமை எப்படி காட்ட முடியும்? பிரச்சனை வந்தாதான் பொறுமையை காட்ட முடியும். நமக்கு வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. யார் பொறுமைசாலின்னு எப்படி தெரியும்? அல்லாஹ் எல்லா இன்பத்தை தரான், ஆரோக்கியத்தை தரான், பிள்ளை செல்வத்தை தரான், வாழ்க்கை தினமும் மகிழ்ச்சியா இருக்குது, தினமும் சிரித்த முகத்தோட போறோம். இதுல யார் பொறுமைசாலின்னு யாருக்கு தெரியும்? பிரச்சனைன்னு வரும்போதுதான் யார் இஸ்லாத்துல நிக்கிறா, யார் இஸ்லாத்துட்டு ஓடுறான்னு தெரியும். யார் பொறுமையோடு இருக்கிறா, யார் அல்லாஹ்வை எதிர்த்து பேசுறான்னு தெரியும். அப்ப அல்லாஹ் சொல்ற, நீ பொறுமைசாலியான்னு சோதிக்கிற பிரச்சனைகளை உலகத்தை தருவேங்கிறோம். அந்த பிரச்சனையை இன்றைக்கு ஃபிரௌனுடைய ஆட்களாக இருந்து, சூனியக்காரர்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் உணர்றாங்க. பிரச்சனை வந்துருச்சு. அப்ப உடனே அவங்க அல்லாஹ்ட்ட என்ன கேட்கறாங்க அப்படின்னு, எனக்கு சொர்க்கத்தை தானே அவங்க கேட்கல, இப்ப எனக்கு பொறுமையை தான் கேட்கறாங்க. இப்ப அவன் என்னெல்லாம் பாடுபடுத்த போறான்னு தெரியாது, நாம தப்பிப்போமா மாட்டோம்னு தெரியாது. அவன்கிட்ட அகப்பற்றலாம், அவன் சொன்ன மாதிரி கைய காலை வெட்டி எடுத்துருவான். அவன் லேசுப்பட்ட ஆளு கிடையாது. பச்சிலம் பிள்ளைய கொள்வதற்கு இரக்கமற்றவன் அவன். அப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்தவன் என்ன கொல்ல மாட்டான்ற உத்தரவாதம் இல்லை. இப்ப இவங்க அல்லாஹ் கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கல, அல்லாஹ் உதவியை கொடுத்து எப்படியா காப்பாத்துன்னு எதிர்பார்க்கல, பொறுமையை தான் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் இதே தகவலைத்தான் ஒரு முறை தன் தோழர்களுக்கு நினைவுபடுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் மக்கால வாழ்ந்த நேரம், அந்த 13 வருட காலத்துல ஒரு முறை காபாவினுடைய திரை சீலையில சாய்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் காபு, ஹப்பாபு, இது போன்ற சில நபித்தோழர்கள், ஆரம்ப கால தோழர்கள், இவங்க ரசூலுல்லாஹ்ட்ட என்ன கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய துறை கடுமையா பாடுபடுத்துறாங்க, தொந்தரவு கொடுக்கறாங்க. அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? உதவி வரணும், அல்லாஹ் உடனே உதவியை கொடுத்து காப்பாற்றணும், நீங்க பிரார்த்திக்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் உடனே கோபப்பட்டு அந்த மக்களை பார்த்து சொல்லக்கூடியது என்னன்னா, உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் இதை விடெல்லாம் பெரிய சோதனைக்கு ஆட்பட்டார்கள். என்னெல்லாம் சோதனை வந்தது? ஒரு சீப்பு, இரும்பு சீப்பை பழுக்க காய்ச்சி விழாப்புறத்தில், முதுகுப்புறத்தில், நெஞ்சில குத்தி கிழிச்சாங்க. அது எலும்பை கிழிக்கும், உடைக்கும், சதையை கிழிக்கும், தோலை எல்லாத்தையும் சேதப்படுத்தும். அவன் உயிரோடு இருப்பானாங்கிறது கூட தெரியாது. ஒரு நபரை கபரு குழியை வெட்டி அவனை உள்ள இறக்கி
ரம்பத்தை கொண்டு அவனுடைய தலையில் இருந்து அவனுடைய பாதம் வரை துண்டாக வெட்டி எடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபலா யசுத்து தாலிக அன் தீனி. ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட அவன் தன் மார்க்கத்தை விட்டு மாறல. இப்படியெல்லாம் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில அல்லாஹ்வுடைய உதவி வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை வரலாம். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். நெருப்பு குண்டத்தில் விழுந்த போது அல்லாஹ் காப்பாற்றினான். ஆனா இது மாதிரியான பாதுகாப்பை எல்லா நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கல. குர்ஆன் பேசுது நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் வருது. அப்போ அல்லாஹ் நினைத்தால் காப்பாற்றலாம், காப்பாற்றாமலும் போகலாம். நம்ம கிட்ட இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? பொறுமைதான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லித் தருகிறான். இறைவனுடைய உதவி வரலாம், அது வராமலும் போகலாம். மறுமையினுடைய வெற்றி எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய இம்மையின் உதவியை எதிர்பார்ப்பதை விட அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பொறுமைதான் முக்கியம் என்பதை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்லுது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சூனியக்காரர்கள், மூசா நபியினுடைய மற்ற தோழர்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்தது, இறைவா பொறுமையைத்தான், இஸ்லாமியர்களாக எங்களை மௌத்தாக்கு, நாங்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டவராக மரணத்தை அடைய வேண்டும் அப்படிங்கறத அவங்க கேட்டாங்க. அப்ப இஸ்லாம் நம்ம கிட்ட பதிய வைப்பது, இறைவனின் உதவி நமக்கு வரலாம், ஒருவேளை இறைவனின் உதவி வராமலும் போகலாம். இறைவனின் உதவிங்கிறது மறுமையினுடைய வெற்றி தான் முதல் அடிப்படை. நம்ம அதை தான் எதிர்பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு இங்க தரலைன்னா மறுமையில தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் இந்த பிரார்த்தனை நமக்கு சொல்லி தருகிறது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து தொடர் வசனமாக ஆராஃபினுடைய 125 150 வரை சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.